என அவருடைய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டாக்டோஜியோ போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அரசு ஊழியரிடம் முந்தைய அரசு குறித்து கொந்தளிப்பையும் திமுக மீது நம்பிக்கையையும் ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது துரோகம் செய்வது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிப்ரவரி மாதத்தில் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி குழு செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை 6 மாதங்களுக்கு மேலாக உறங்கிக் கொண்டிருந்த குழு அதன் பிறகுதான் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தியது எனவும் சொல்லியிருக்கிறார். இந்த பழைய ஓய்வூதியம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு செப்டம்பர் இறுதியில் இறுதி அறிக்கைக்கு மாற்றாக எந்த பரிந்துரையும் இல்லாத இடைக்கால அறிக்கையை மட்டுமே ககன்தீப் சிங் பேடி குழுவை தாக்கல் செய்ய வைத்தது திமுக அரசின் 2வது மோசடி எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளிலும் உள்ள நியாயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உணர்ந்திருக்கிறது. அவர்களின் கோரிக்கைகளை முழுமையாக ஆதரிக்கிறது. ஆனால் அரசு ஊழியர்களின் எந்த கோரிக்கையையும் வஞ்சக எண்ணம் கொண்ட கொடுங்கோல் திமுக அரசு நிறைவேற்றப் போவதில்லை என்பதுதான் உண்மை என அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வஞ்சக எண்ணத்திற்கும் அரசு ஊழியர்களுக்கு கிடைத்த துரோகத்திற்குமான தண்டனையிலிருந்து திமுக ஒருபோதும் தப்ப முடியாது எனவும் அந்த தண்டனை வரும் தேர்தலில் திமுகவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமையும் போது 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்றப்படாத அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை பாமக நிறைவேற்றும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளுடன்.